ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயசுஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சுண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி நம்ம வீட்டில் டேஸ்டியாக செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். இதில் வந்து தேவையான அளவு கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நல்லெண்ணெய் கூட ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாகவே இருக்கும். இது அவங்கவுங்க ஆப்ஷனல் தான். இப்போ நான் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நான் இப்போ ஒரு ஸ்பூன் வந்து கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும். இது கூடவே நான் வந்து தாளிக்கிற வடகம் வச்சுருப்போம் இல்லையா, அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூனு இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா பரவாயில்ல ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஏன்னா வடகம் போட்டு அந்த காரக்குழம்புலாம் செஞ்சோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட ஒரு 5-6 பூண்டு தோல் உரித்து நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. இது நல்லா பொரியட்டும். இப்போ நான் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கட்டும். இது கூட நம்ம வந்து ஒரு ஸ்பூன் வந்து கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம், நல்லா வதங்கிறதுக்காக. சுண்டைக்காய் வந்து நிறைய பேருக்கு தெரியும், இது வந்து அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ வயிற்று வலி, வயிற்றில் பூச்சி அந்த மாதிரி எதாவது இருந்தால் கூட இது சாப்பிட்டா அவ்வளோ நல்லது. இப்போ நான் இந்த ஒரு கைப்பிடி அளவு தான் சுண்டைக்காய் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லா வதங்கட்டும். மீன்வைல் நான் வந்து சுண்டைக்காய் வந்து அந்த இஞ்சி பூண்டு நம்ம நசுக்கிற கல் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் ஒரே ஒரு க்ரஷ் மட்டும் பண்ணி எடுத்துக்கோங்க. பேஸ்ட் மாதிரி பண்ணிடாதீங்க. நான் இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், சும்மா அந்த ஓப்பன் ஆகணும் அந்த காய், அவ்வளோதான். பார்த்துக்கோங்க, அந்தளவு இருந்தால் போதும். இப்போ இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதங்கணும். எந்தளவு அந்த கலரே மாறணும், சுண்டைக்காயோட கலரு. அப்போ தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு சாப்பிடும்போது. இப்போ நிறைய குழந்தைங்களுக்கு வந்து சுண்டைக்காயெலாம் பிடிக்காது. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கூட சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நான் கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்திங்களா, அப்படின்னா நல்லா வதங்கிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணுறேன். இது வீட்லேயே அரைச்சிது. ஒரு 3 ஸ்பூன் கிட்ட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த சுண்டைக்காய் வந்து நீங்கள் கடையல் மாதிரி கூட பண்ணி கொடுக்கலாம். அப்போ குழந்தைங்க வந்து உங்களுக்கு சாப்பிடும்போது இது எடுத்து வைக்க மாட்டாங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு குழம்புல பண்ணி கொடுத்தா கூட அவங்களுக்கு தனியாக அது கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி சில சாப்பிட்ற குழந்தைங்களா இருந்தால் பரவாயில்ல. சில குழந்தைங்க தனியாக எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் கடையல் மாதிரி கூட பண்ணி கொடுக்கலாம். அதுவும் நான் என்னோடய இதில் போடுறேன் உங்களுக்கு. இப்போ நான் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1.5 கிளாஸ் கிட்ட நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது நல்லா பாயில் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம புளி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது நல்லா கொதித்து வரட்டும். இப்போ நான் மூடி வச்சிடுறேன். இப்போ இது கொதித்து வந்ததுக்கப்புறமா நான் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது பாருங்கள், நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து சுண்டைக்காயும் நல்லா வதங்கியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் புளி தண்ணி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் நல்லா பாயில் ஆகட்டும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கலர் மாறி வரணும், அதனால தான். இப்போ நல்லா புளி வாசனைலாம் போனதுக்கப்புறமா சுண்டைக்காய் குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ சூப்பராக சுண்டைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நீங்கள் இன்னும் திக் கூட பண்ணலாம். நல்லா இன்னும் திக்காக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடுங்க. எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும், அதனால் நான் இந்த ஸ்டேஜ்லேயே எடுத்துடுறேன். நீங்கள் நல்லா இன்னும் திக் பண்ணிங்கன்னா அதுவும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சுண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.